இப்ப நேரம் சரியா 10 மணி. கம்பீர வனதுர்க்கையே சூர போடுற நேரம் வந்துடுச்சு. காமாட்சி மீனாட்சி மகமாயியே அங்காளி செங்காளி ஆங்காரியே தூண்டாமணி விளக்கில் கனகோபம் காட்டுகிற சண்டி. ஏற்கனவே 10 மணின்னு சொன்னபடி அதே நேரத்துக்கு தொடங்க போறோம். டைம் 10பா. 10. சிவனாக செல்வியே அரமலர் நாயகி. 10ங்கிற என்னோட குரல் காதுல விழும்போது உன் உயிர் உன்கிட்ட இருக்காது. शक्ति ओम 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 शक्ति. மேடம், அந்த பக்கம் இருந்து சரவண பெருமாள் அலற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. வாங்க. சரவண பெருமாள் சத்தம் கேட்டுச்சுன்னு சொன்னீங்க. இங்க வந்து ஆளே காணோம். தரையெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு. இது யாரோட ரத்தமா இருக்கும்னு தெரியலையே. மேடம், இங்க பாருங்க. சரவண பெருமாள். இது சரவண பெருமாள் யூனிஃபார்ம் தான். இந்த ரத்தக்கரை அந்த இன்ஸ்பெக்டர் சரவண பெருமாள் சாக போறவன்னு தெரிஞ்சிருக்கும். சரவண பெருமாளுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நீங்க இல்ல மேடம், யாரு நினைச்சாலும் அந்த சரவண பெருமாளை காப்பாத்த முடியாது. சரவண பெருமாளை கொன்னுட்டாங்க.
அண்ணே, ஆ, திருவிழாவே முடிஞ்சு போச்சு. இங்க எல்லாருமே இருக்கோம். ஆனா துர்காவை காணோமே. இடையில ஒருவேளை சரவண பெருமாள் அவளை கொன்னிருப்பான்னு நினைச்சா அந்த ஆளையும் காணோமே. ஒருவேளை அவன் துர்காவை கொன்னு இருந்தா 10 கோடி ரூபாய் கேட்டு இந்நேரம் அவன் நம்ம முன்னாடி தானே வந்து நின்று இருப்பான். அண்ணே, ஒரு போனை போடுங்கண்ணே. அவன் எங்க இருக்கான்னு கேட்போம். ஃபோன் பண்ணா அவன் எடுக்க மாட்டான்டா. ஏண்ணே? டெட்டா இடிச்சுடா. போனா சரவண பெருமாள்டா. ஐயா, ஆ? ஐயா, நாம நினைச்சதை விட இந்த வருஷம் திருவிழா அமோகமா நடந்து முடிஞ்சிருக்கு. சூரச்சோறு எரிஞ்சதுல ஒரு பருக்க கூட கீழே விழாம ஆத்தா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா. அதனால இனிமே இந்த ஊருக்கு நல்லதுதான் நடக்கும். அடுத்த வருஷமும் இதே மாதிரி ஜனங்க எல்லாரும் அவங்க குடும்பத்தோட வந்து கலந்துக்கணும்னு கேட்டுக்கிட்டு ஜமீன் குடும்பத்தின் சார்பாகவும் விழா கமிட்டி சார்பாகவும் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அம்மா, துர்கா எங்க? என்ன, துர்கா உங்க வீட்டு பொண்ணு தானே? அவ எங்கன்னு கேட்டா எல்லாரும் அப்படியே திருன்னு முழிக்கிறீங்க. மேடம், நான் இங்க இருக்கேன். சொல்லுங்க மேடம், எதுக்காக என்ன தேடினீங்க? நான் திருவிழால கலந்துக்கிறதுக்காக இங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனா நீ என் கண்ணுல படவே இல்லையே. இவ்ளோ நேரமா நீ எங்க போயிருந்த? என்ன மேடம் நீங்க திருவிழாவுக்கு வந்திருக்கிற இடத்துலயும் என்கொயரி பண்ணுவீங்களா? அதுவும் இவ்ளோ பேரை விட்டுட்டு என்ன மட்டும் கேள்வி கேக்குறீங்க? எதுக்காகன்னு சொல்றேன். முதல்ல நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லு. உங்க கேள்விக்கு நம்ம பூசாரி ஐயாவே பதில் சொல்லுவாரு. ஐயா, நான் எங்க இருந்தேன்னு நீங்களே பதில் சொல்லுங்க. ஊரே பார்த்த விஷயம் உங்க ஒருத்தர் கண்ணில் மட்டும் எப்படி மேடம் படாம இருந்துச்சு? துர்காமா காளி வேஷம் போட்டு வந்தப்போ அந்த காளி ஆத்தாவே நேரில் வந்த மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்தப்போ அப்பப்பா என் உடம்பெல்லாம் சிலுத்துருச்சு. துர்காமா கண்ணில் தெரிஞ்ச அந்த ஆக்ரோஷம் என்ன, நடை என்ன, மக்களை பார்த்து அருள் பாலிச்சு நின்னாங்க பாருங்க, அந்த அழகு என்ன! அடடடடா, இதெல்லாம் பார்க்காம விட்டீங்க போல. இந்த வேஷம் போடுறவங்க சூரச்சோறு போடுற வரைக்கும் திருவிழாவுக்கு வந்த மக்களோட மக்களாக தான் நிற்கணும். தான் சொந்த பந்தங்களோட பேசவே கூடாது. அப்படி மக்களோட மக்களாக இருந்த துர்காமாவை நீங்க மட்டும் பார்க்கலன்னு சொல்றீங்க பாருங்க, அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. மேடம், பூசாரி ஐயா சொன்ன மாதிரி எப்படி மேடம் உங்க கண்ணில் மட்டும் நான் படாம போனேன்? அப்படின்னா திருவிழாவுக்கு வந்தும் யாரோ ஒரு அக்யூஸ்ட தேடி போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? மேடம், இன்ஸ்பெக்டர் சரவண பெருமாள் இருக்காங்கல்ல? சரவண பெருமாளா? அவருக்கு என்ன? அவருக்கு என்ன, அவரு நல்லாதான் இருப்பாரு. அவரால கௌரிக்கு தான் ஆபத்து. என்ன சொல்ற நீ? ஆமா மேடம், பேழ பெட்டியோட யாத்திரையா வந்துகிட்டு இருந்த கௌரிய கைது பண்ணி அவளை எங்கேயோ அடைச்சு வச்சிருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சின்ராசு தான் போன் பண்ணி சொல்லுச்சு. அதனால நீங்க தான் மேடம் கௌரிய காப்பாத்தி கொடுக்கணும். சரி, கௌரிய கண்டுபிடிச்சு தரேன். ஆனா இப்ப சரவண பெருமாள் எங்க இருக்காரு? மேடம்,
அவரு எங்க இருக்காருன்னு தெரிஞ்சா நானே போய் அவர் கையில கால விழுந்து கௌரிய காப்பாத்திட்டு வந்துருவேனே. எனக்கு தெரியாததால தானே நான் உங்ககிட்ட உதவி கேக்குறேன். மேடம், நீங்க போன் பண்ணி அவர் எங்க இருக்காருன்னு கேளுங்க மேடம். சரவண பெருமாள் இப்போ உயிரோடவே இல்ல. அவர் உயிரோடவே இல்லையா? அப்போ அவர் எங்க இருக்காருன்னு எதுக்கு மேடம் என்கிட்ட கேட்டீங்க? அவர் இறந்ததை பத்தி உனக்கு எதுவும் தெரிஞ்சிருக்குமான்னு தான் நான் கேட்டேன். வேற ஒரு விஷயமா அவரை தேடி போனப்பதான் கோவிலுக்கு பின்னாடி அவரோட யூனிஃபார்ம் மட்டும் கிடைச்சது. ஆனா அவரோட பாடி கிடைக்கல. மேடம், யூனிஃபார்மை மட்டும் வச்சு சரவண பெருமாள் இறந்துட்டாருன்னு எப்படி முடிவு பண்றீங்க? ஒருவேளை அவர் சட்டையை கழட்டி வச்சுட்டு கூட போயிருக்கலாம்ல. அது கழட்டி வச்ச சட்டை மாதிரி இல்ல, அது கிழிஞ்சு போயிருந்தது. ரத்த கரையா வேற இருந்துச்சு. அத வச்சுதான் அவரு இறந்திருக்கலாங்கிற முடிவுக்கே நான் வந்தேன். இங்க பாருங்க, ஊர் ஜனங்க எல்லார்கிட்டயும் நான் கேக்குறேன், சரவண பெருமாளுக்கு என்ன நடந்துச்சுன்னு இங்க இருக்கிற யாருக்காவது தெரியுமா? என்ன ஜமீன் ஐயா அமைதியா நிக்கிறீங்க? உங்க ஜமீனுக்கு உட்பட்ட கோவில் திருவிழால ஒரு சாவு நடந்திருக்கு. உங்ககிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனுமே காணோம். அப்போ உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கணும்னு நான் எடுத்துக்கிட்டா? இது என்ன மேடம் பம்பா இருக்கு? நம்மளை சுத்தி தினமும் எத்தனையோ சாவு நடக்குது. எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ண முடியுமா என்ன? இத பாருங்க, நீங்க ஒரு ஜமீன் கிட்ட பேசுறங்கிற நினைப்போட பேசுங்க. சாதாரண பப்ளிக் கிட்ட கேள்வி கேட்கிற மாதிரி ஏன் கிட்ட கேள்வி கேட்க கூடாது. சரி சார், அப்படி கேட்டதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். ஆனா சரவண பெருமாள் பல பெரிய மனுஷங்களோட தொடர்புல இருந்தது தெரியும். அதனாலதான் அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க சார். மேடம், இன்ஸ்பெக்டர் ஐயா செத்துட்டாருன்னா அவரு கௌரிய எங்க அடைச்சு வச்சிருக்காருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அத பத்தி நீ கவலைப்படாத. சரவண பெருமாள் கூட இருந்த கான்ஸ்டபிள் கிட்ட விசாரிச்சு கௌரி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். கௌரி வந்துட்டான். துர்கா, கௌரி குடு. ஐயா இந்தாங்க. கொடுங்கம்மா. கௌரி, துர்கா. உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? இல்ல துர்கா. கௌரி, அந்த இன்ஸ்பெக்டர் உன்னை கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டதா சின்ராசு போன் பண்ணி சொல்லுச்சு. அது கேட்டு நான் அப்படியே பதறி போயிட்டேன். இப்பதான் உன்னை மீட்டு தர சொல்லி மேடம் கிட்ட சொல்லிருந்தேன். ஆனா நீயே வந்துட்ட. அப்படா, எப்படியோ யாத்திரைய நல்லபடியா முடிச்சு பேழ பெட்டியை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்ட. இந்த பெட்டி எல்லக்காளியோட திருவடியில கொண்டு போய் வைக்கணும். பூசரி ஐயா, சொல்லு தாயி. பெட்டி நல்ல நேரத்துக்கு வந்துருச்சு தானே? சரியான நேரத்துல வந்து சேர்ந்துருச்சு தாயி. இத கொண்டு போய் அம்மனோட பிரகாரத்துல வச்சிடுறேன். கனகதுர்கா கோயிலுக்கு அவளோட பஞ்சலோக சிலை எப்ப வந்து சேருதோ அன்னைக்கு இந்த பெட்டிய இங்க இருந்து அங்க கொண்டு போகணும். கனகதுர்கா சிலையை பிரதிஷ்டை பண்ணி அந்த கோயிலுக்கு இன்னைக்கு நடந்த திருவிழாவை விட இன்னும் சிறப்பா கும்பாபிஷேகம் பண்ணணும்.
இத்தனை வருஷமா தன்னோட சக்தியை இழந்து சூனியமா இருந்த அந்த கோயிலுக்கு திரும்பவும் பழைய சக்தி கிடைச்சு கும்பாபிஷேகம் நடந்துட்டா இத்தனை வருஷமா நம்ம ஊரை பிடிச்சிருந்த தோஷங்கள்லாம் நீங்கிடும் தாயி. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே சுபிட்சமான வாழ்க்கை அமையும். ஆதிதுர்க்கை அருளால எல்லாமே சிறப்பா நடக்கும். கனகதுர்கா கோயிலுக்கு இந்த பேளப்பெட்டியை கொண்டு போக போற அந்த திருநாள் வரைக்கும் எல்லக்காளியம்மனோட திருவடியில இந்த பெட்டி இருக்கும். பாதுகாப்பா இருக்கும் தாயி. நான் வச்சுட்டு வந்துடுறேன் தாயி. சரிங்க ஐயா. சரி தாயி. மேடம், கௌரிய மீட்டு தர சொல்லி நான் உங்ககிட்ட உதவி கேட்டேன். உங்களுக்கு வேலை வைக்காம அவளே வந்து சேர்ந்துட்டா. இருந்தாலும் நான் கேட்ட உடனே கௌரிய கண்டுபிடிச்சு தரேன்னு சொன்னீங்களே, அதுக்காக நன்றியை சொல்லிக்கிறேன். மேடம், இந்த பொண்ணு உங்களை ரொம்ப நக்கல் அடிக்குது மேடம். அசோக், நீங்க கௌரி கூட வந்திருக்கீங்க. திருவிழால உங்களை ஆளை காணுமே, எங்க போயிருந்தீங்க? கௌரிய மீட்க போயிருந்தேன் மேடம். என்ன சின்னையா சொல்றீங்க? ஆமா துர்கா. சரவண பெருமாள் கௌரி அரெஸ்ட் பண்ண விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? மேடம், எனக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு லேடி கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க தெலுங்குல தான் பேசினாங்க. அப்புறம் என்னாச்சு சின்னையா? சரிதா மேடம், சரிதா. அந்த லேடி என்ன சொன்னாங்க? ஹலோ, எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணை யாரோ அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு ஒருவேளை திருவிழாவுக்கு வந்த பொண்ணுன்னு நினைக்கிறேன். திருவிழாக்கு வந்த பொண்ணா? அதெல்லாம் சரி, நீங்க யார் பேசுறீங்க? என் நம்பர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் சொல்ல நேரம் இல்ல சார். அந்த பொண்ணுக்கு உங்க உதவி தேவை. அந்த இடத்தோட அட்ரஸ் உங்க மொபைலுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். வந்து கூட்டிட்டு போக பாருங்க. ஹலோ ஹலோ ஹலோ, யாரா இருக்கும்? ஒண்ணுமே புரியலையே. சரி, எதுக்கும் போய் பார்ப்போம். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் சின்ராஸ் தான் எனக்கு கால் பண்ணான். கௌரிய சரவண பெருமாள் அரெஸ்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லி ரொம்ப அழுதான். அந்த லேடி சொன்ன மாதிரி அது கௌரியா இருக்குன்னு தான் நானும் போனேன். அங்க இருந்ததே கௌரி தான். உடனடியா அவளை மீட்டு கூட்டிட்டு வந்துட்டேன். ஆமா, சித்தப்பா மட்டும் வரலனா நானும் வந்திருக்கவே முடியாது. இந்த பேல பெட்டியும் வந்திருக்காது. நந்தினி மேடம், உங்க என்கொயரி முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடியலனாலும் நீங்க கண்டினியூ பண்ணிக்கோங்க. நாங்க கிளம்புறோம். வாங்க. நானும் கிளம்புறேன் மேடம். வாங்க போலாம். வரோம் மேடம். துர்கா, சாண்டி இப்போ ஏன் கஸ்டடியில தான் இருக்கான். அவன் மட்டும் வாயை திறந்தான், அப்போ இருக்கு உனக்கு. என்னங்க, அந்த சரவண பெருமாள் துர்காவை தீர்த்து கட்டிடுவான், நம்ம தொல்லெல்லாம் தீர்ந்து போயிடும்னு உறுதியா சொன்னீங்க. ஆனா கடைசியில அந்த சரவண பெருமாளை செத்துட்டான். அவனை கொன்னது யாருங்க? அண்ணே, அந்த சரவண பெருமாள் எப்படி செத்தான்? அவனை கொன்னது யாருன்னு ஒண்ணுமே புரியலையே. ஒரே மர்மமா இருக்குண்ணே. அவனை யாருதான் கொன்னு இருப்பாங்கண்ணே?
அப்பா, சரவண பெருமாள் பொணம் கூட கிடைக்காத அளவுக்கு அவனை யாருப்பா கொன்றுப்பா? அப்பா, யாருப்பா கொன்றுப்பா? அண்ணே, ஏன்னா அமைதியா இருக்கீங்க? அவனை யார் கொண்டு இருப்பாங்க சொல்லுங்கண்ணே. ஐயோ பெரியவரே, அந்த கொலையை யார் பண்ணது? எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? கோயில்ல என்ன நடந்ததுன்னு தெரியாம சரவண பெருமாளை கொன்னது யாரு யாருன்னு மாத்தி மாத்தி கூப்பாடு போட்டுட்டு இருக்கீங்க. இப்ப சொல்ற கேளுங்க, நல்லா கேட்டுக்கங்க. சரவண பெருமாளை கொன்னது வேற யாரும் இல்ல, இந்த வீட்டு மருமக துர்கா.